எப்படி ரெயின் அப்படின்னு வருதோ கூடவே ஃபுட் கிரேவிங் அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயம் வந்துடும். என்னதான் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டாலும் நம்ம வந்து கடையில் போய் ஒரு பையா கிட்ட பானிபூரி சாப்பிட்றதோ இல்லை வந்து ஒரு சமோசா சாப்பிட்றதோ மேண்டிட்ரியாக இருக்குது. ஸோ அந்த விஷயத்த சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாமா இல்லை கண்டிப்பாக தவிர்த்தே ஆகணுமா? ஸோ இந்த ரெய்னி சீசனில் வந்து அது தேவையான்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். பிகாஸ் வீட்டில் வந்து பஜ்ஜி சாப்பிட்டு ஒரு காஃபி டீ குடிக்கிறது, மழை இளையராஜா சாங் இந்த மாதிரி எல்லாருக்கும் தோணும். பட் இது வெளியில் வந்த அந்த ஹைஜீனிக்காக இருக்குமா? ஏன்னா நான் சொன்னல ஆல்ரெடி அந்த வாட்டர் பார்ன் டிசீசஸ் ஈஸியாக, காமன் கோல்ட், ஃப்ளூ எல்லாம் ஈஸியாக பரவும். ஸோ அதனால் ஒருத்தர் அச்சுன்னு தும்முனா கூட அந்த ஃப்ளூ வந்து ஸ்ப்ரெட் ஆகி ஈஸியாக இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதனால தான் வந்து ரெய்னி சீசனில் கொஞ்சம் வெளியில் போய் க்ரௌட் கேதரிங்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறது. வேறு ஒரு ரீசனும் கிடையாது. இதனால் வரக்கூடிய டிசீசஸை நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். இப்போ கோவிட் வரும்போது என்ன பண்ணோம்? மோஸ்ட் ஆஃப் கடையில் சாப்பிடலாம் தவிர்த்துட்டு வீட்டில் எல்லாம் ஃபேஸ் மாஸ்க்கு, ஹேண்ட் ஹைஜீனு அந்த மாதிரி இந்த சீசன்லேயும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளையும் நம்ம ஃபேமிலியும் நம்ம வந்து இந்த ஃப்ளூலேருந்து நம்ம காப்பாற்றலாம்.